பவி, ஹலோ. ஐயோ அம்மா, மொத்த குடும்ப கடனை தூக்கி என் தலையில வைக்காதீங்க. சம்பளம் போட்டு 2 நாள் கூட ஆகல. எல்லா காசையும் வீட்டுக்கே கொடுத்து கொடுத்து என் கையில ஒண்ணுமே இல்ல தெரியுமா. நான் அப்புறம் கால் பண்றேமா, போன வைங்க. நீ முதல்ல என்னமோ சொல்லணும் வந்தியா? ஒண்ணும் இல்ல. சொல்றி. இல்ல, நெக்ஸ்ட் வீக் என் பர்த்டே வருது. ஓ, எனக்கு கோல்ட் செயின் வாங்கி தரியா? ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்ஸ் டா. ஏதோ என்னால முடிஞ்சது. எவ்வளவு வேணாலும் சாப்பிடு. இன்னைக்கு என்னோட ட்ரீட் உனக்கு. கீதா, உனக்கு எந்த செயின் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. உண்மையாவா? ம். என் பர்த்டே அதுவும் ஆசைப்பட்டு கேட்டது கூட அவனால செய்ய முடியல. அவனோட ஃபேமிலிக்கு மட்டுமே செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபேமிலிக்கு செய்யாதான்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா என்னையும் கொஞ்சம் யோசிக்கணும் தானே. என்னடி யோசிக்கிற? ஓ, ஏன் உன் பர்த்டேக்கு வாங்கி தரலனா? அக்ஷய திருத்தி அதுமா தங்கம் வாங்கினா இன்னும் நிறைய தங்கம் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதான் இந்த நல்ல நாள் அதுமா உனக்கு SMS டீன் ஜுவல்ஸ்ல தங்கம் வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். சாரி பவி, நான் செயின் பாக்குறேன். பர்த்டே அதுவும் ஆசைப்பட்டு கேட்டது கூட அவனால செய்ய முடியல. அவனோட ஃபேமிலிக்கு மட்டுமே செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான். டே மச்சான், இப்போலாம் ஒரு வேலை செஞ்சா நம்ம ஃபேமிலி மட்டும் தான் பாத்துக்க முடியும். அதுவே இன்னொரு வேலை செஞ்சாதான் நமக்கு பிடிச்சவங்களுக்கு தேவையானது வாங்கி தர முடியும். எனக்கு உன் இடத்துல பார்ட் டைமா வேலை கிடைக்குமாடா?